இங்க பாருங்க, நீங்க விளக்க மாத்த தூக்கி காமிக்கிற அளவுக்கு இங்க எந்த பிரச்சனையும் நான் பண்ணலையே. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் பேச வந்தது அணு கிட்ட மட்டும்தான். இப்ப நான் அணு கிட்ட பேசியே ஆகணும். என்னது பிரச்சனை பண்ணலையா? கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு தேடி வந்து தொந்தரவு தர இது பிரச்சனை இல்லையா? நாளை பின்ன அவங்க மாமியாரு மாமனாரு முன்னாடி இந்த மாதிரி நடந்தா அந்த பொண்ணு எப்படி அந்த வீட்டுல போயிட்டு தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? சொல்லுல, வாயை திறந்து சொல்லு. நான் உங்ககிட்ட பேசல, உங்க யாருக்கிட்டயுமே பேசல. எனக்கு அணு தான் வேணும். அணு கிட்ட தான் பேச வந்திருக்கேன். அணு, கீழே இறங்கி வா. அணு, அணு. ஏழை, இன்னொரு வாட்டி அணு கொண்டு வாயை திறந்த வாயை இழுத்து வச்சு அறுத்துருவன் பாத்துக்கோ. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா திமிரு எடுத்தவனே? என் வீட்டு முன்னாடி என் வாசல்ல நின்னுக்கிட்டு என் பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுவியோ? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? வெளியே போல நாயே. இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் ஏதாச்சும் மரியாதை குறைவா நடந்துகிட்டேனா? மரியாதை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு என்கிட்ட மரியாதை இல்லாம நாயெல்லாம் சொல்றீங்க? இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க, இங்க நடக்கிறதே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, சும்மா சும்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாருமா சேர்ந்து இப்பதான் புரியுது. என் அணுவை பிரிக்கணும்ன்றதுக்காண்டி என் அணுவை என்கிட்ட பேசக்கூடாது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்படிதானே? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. கார்த்தி, லூஸ் மாதிரி பண்ணாத கார்த்தி. குடிச்சிட்டு வந்து இப்படி ரகலை பண்ணன்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். பால போவோம் இங்க இருந்து. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஆமா, யாரும் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணல. நான் குடிச்சாலும் தெளிவா தான் இருக்கேன். லூசு மாதிரி பேசாத கார்த்தி, வா போவோம். உன்னால இங்க இருக்க முடியும்னா இரு, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இரு. எனக்கு ரொம்ப அணு பைத்தியம் முத்தி போயிருக்குல்ல. விளக்க மாத்தால் அடி வாங்கினாதான் நீ எல்லாம் திருந்துவா. இங்க பாருங்க, இந்த மாதிரி விளக்க மாத்த எடுத்து நீட்டுற வேலை வச்சுக்காதீங்க. ஆமா, அதுக்கப்புறம் நானும் மரியாதை இல்லாம நடந்துக்க வேண்டியது இருக்கும். என்னது மரியாதை இல்லாம நடந்துப்பியா? என்னல பண்ணுவேன்? நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். மரியாதை இல்லாம நடந்து பணமே மரியாதை இல்லாம விளக்க மாத்த என் கையில குடியில வரிசி. இன்னைக்கு இவன் சாத்துல இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இங்க பாருங்கக்கா, இவனெல்லாம் இந்த மாதிரி சாத்துறதோட விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை பண்ணி முதல்ல போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி இருக்கிற நாய்கள்லாம் அடங்கும். ஆமா, இல்லைன்னா இந்த நாயெல்லாம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை வாட்டி நம்ம அடிச்சு அடிச்சு விரட்டி விட்டாலும் உரைக்காது இந்த மாதிரி ஜென்மத்துக்குலாம். கரெக்ட் சொன்ன சின்ன பொண்ணே. எனக்கு இவன் மேல கோபமா ஆத்திரமா தான் வருது. இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் முதல்ல போன் பண்ணி கொடுக்கணும். போலீஸ் எல்லாம் நாங்க பயந்துருவோமா? எனக்கெல்லாம் போலீஸ பத்தி எல்லாம் கவலையே இல்லை. என் அணுவை நீங்க எல்லாருமா சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. பணத்தை ஆசையினாலதானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். அதை விட்டுட்டு என் அணுவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னொரு வார்த்தை பேசுன விளக்க மாத்தாலி அடிப்பல சொல்லிட்டேன். என்னம்மா, சும்மா விளக்க மாத்தால அடிப்பேன் இந்த மாத்தால அடிப்பேன்னுக்கிட்டு. அனு, ஒரு வழியா கல்யாணத்தை முடிக்க போறீங்க, சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரகுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன பிரியா? அது எப்படி இல்லாம இருக்கும்? எவ்வளவு நாள் உனக்காக காத்துட்டு இருந்திருக்காம. எங்க பாட்டி போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க 2 டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா 2மே இந்த மந்த்ல தான். தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா, ஆனா எந்த டேட்டுன்னு என்கிட்ட சொல்லல. நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு ரகு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கேன். ஆனா இந்த மந்த் தான் சொன்னாங்க. ரொம்ப பக்கத்துலதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரகு உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல பிரியா, என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க நேர்ல வந்து சொல்றேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்களா? கீழே பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மேல வந்துட்டோம். கீழே பேசிக்கிட்டு இருப்பாங்க, கீழே போனா தெரியும். நீங்க கேட்டுட்டு வந்து சொல்றீங்களா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? குட்டி போட்ட பூனை மாதிரியே ஒருத்தவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கால, அவனே ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அதிகபட்சம் பாருங்க வந்து நிக்கல. நான் மட்டும் என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். சீ, யான் இப்பெல்லாம் சொல்றீங்க அவங்கள பத்தி? அவங்க அப்படி ஒண்ணும் இல்லை. ஆமா, சும்மா அவங்கள பத்தி இப்பெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க நல்லவங்க தான். அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அவன் பின்னாடி குட்டி விட்டு பூனை மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். பூனையை விட மோசமானவன். ஃப்ரீயா ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க ராகுவை பத்தி? உண்மையாதான் சொல்றேன். ஆமா, முத்துமாரி எங்க? அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. நீங்க ஏன் சாரி மாத்திட்டீங்க? சாரியில அழகா இருந்தீங்க தெரியுமா? அவங்கதான் சாரி கட்டிட்டு வர சொன்னாங்க, சரின்னு கட்டிட்டு வந்தேன். சாரி ரொம்ப நேரம் என்னால வேர் பண்ண முடியல, அதான் சாரி சேஞ்ச் பண்ணி சுடிதார் போட்டுக்கிட்டேன். இதுவும் நல்லா தானே இருக்கு இல்லையா? இதை பார்த்து தானே முத்துமாரி நான் லவ் பண்ணா. அப்புறம் என்ன, நல்லா இருக்கு. ஆனா சாரியில இன்னும் அழகா இருக்கீங்க நீங்க. அதான் நீங்களாச்சும் சொன்னீங்களே, ஒரு நாள் கூட சொல்லவே மாட்டாங்க. ஆனா சாரி மட்டும் கட்ட சொல்லுவாங்க. பொய் சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களே, பரவாயில்லையே. எப்படி
ராகு எப்பவுமே நான் சாரி கட்டினா அழகா இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பான். அப்ப முத்து மாதிரி எப்படி சொல்லியிருப்பாங்க, அதான் சொல்லி வச்சேன். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க அனு. நீங்க நல்லா ரகு கூட சேர்ந்து சேர்ந்து அமைதியா இருப்பீங்க, இப்ப நல்லா வாயாடுறீங்க. தைரியம் தான் உங்களுக்கு. ரகு தான் சொன்னாங்க, நம்ம தப்பு எதுவுமே பண்ணலைன்னா நம்ம வாய் திறந்து பேசணும், அப்பதான் நம்ம மேல தப்பு இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம அமைதியாவே இருந்தோம்னா நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. அதான் சூப்பர் அனு, கரெக்ட். அவன் சொன்னாலும் நீங்க அதை கரெக்ட் நம்பி ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கே உங்களுக்கு பெரிய 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 சல்யூட். யார் இப்பெல்லாம் சொல்றீங்க? உண்மைதான் அனு. இப்பெல்லாம் யார் இதெல்லாம் ஒத்துக்கிறா சொல்லுங்க? நம்ம கொஞ்சம் அதிகமா பேசினாலே வாயாடி அப்படின்னுறாங்க. ஆனா நம்ம மேல இல்லாத தப்ப நம்ம சொன்னாதான் தெரியும். நம்ம வாயே முடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, யாருக்குமே தெரியாது. கீழே ஏதோ சத்தம் கேட்க மாதிரியே இருக்குல்ல. இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். உன் அத்தையை நீ எப்படிதான் சமாளிக்க போறியோ அம்மா. அதான் ராகு இருக்காங்களா? அனு நான் சொன்னெல்லாம் வருவான்னு சொல்லி. லூசி, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா ரகு, நான் இங்கதான் இருக்கேன். நான் இப்பதான் சொன்னேன் நீ வருவேன்னு சொல்லி. சொல்லி வாய மூடல ரகு. 2-3 வார்த்தை தான் பேசியிருப்போம், வந்து நிக்கிற நீ. எப்படி ரகு? அனு பின்னாடியே இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கியா? அனு உனக்கு போர் அடிக்க மாட்டாளா? இங்க பாரு அனு, இவ சொல்றதெல்லாம் நம்பாத. இவ எதையாச்சும் சொல்லி நம்ம 2 பேரும் பிரிச்சிருவா. ரகு, யாம இப்படி சொல்ற? உங்க லவ் சேர்ந்ததுக்கே முக்கியமான காரணமே நான் தான். ஆமா, ஓவரா பண்ணாத சரியா? சரி போ, வெளியே போயிட்டு யாராச்சும் வராங்களேன்னு காவல்கார். ரகு சும்மாதான் சொன்னேன், கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். தனியா பேசிட்டு வந்துடுறேன். எப்பமாச்சும் தான் இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கி. அதுலயும் நீ அவ கூட இருக்கா, அப்படி இல்லைன்னா யார் கூடயாச்சும் அவ இருக்கா. ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போறேனே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். யாராச்சும் வராங்களான்னு பாத்துக்கிட்டு. யாம்ல நான் பாக்கணும். ஆளை பாரு ஆளு. இவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு நாங்க தான் ஊருகாவல. போ, நான் இங்கதான் உட்காருவேன். வேணா நீ பேசி, இல்லன்னா கிளம்பு. ப்ளீஸ் பிரியா. சரி போறேன். ஆமா, கல்யாண நாள் எப்போ? சொல்லு. 2 நாள் சொன்னாங்களாமே. ஃபர்ஸ்ட் அண்ணு கிட்ட சொல்லிட்டு வரேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உன்கிட்ட சொல்றேன். ரகு, ஓவரா பண்ணாத சரியா? உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் வரவே மாட்டேன்ல. பாத்துக்கிட்டே இரு. நீ கல்யாணமும் சொல்ல வேண்டாம், ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. சீ, தள்ளி வா. சிரிக்காத சொல்லிட்டேன். லூசு எப்படி கோவப்பட்டு போறா பாரு. ஷோ கடவுளே, இன்னும் இவன் மாறவே இல்ல. சின்ன வயசுல அனு இப்படிதான் என்கிட்ட சண்டை பிடிச்சுக்கிட்டே இருப்பான். ரகு, அனு அழகா இருக்க. எப்பவுமே நீங்க சொல்றதுதான். நீங்க சொல்லி சொல்லி எனக்கு, நீங்க சும்மா சொல்றீங்களா இல்ல நிஜமாவே சொல்றீங்களானே தெரியல. போங்க. அனு உண்மையாவே அழகா இருக்க. நான் எப்படி இருக்கேன் சொல்லவே இல்ல. உங்களுக்கு என்ன, நீங்க அழகா இருக்கீங்க. உங்க பாட்டி சொல்ற மாதிரி எம்ஜிஆர் கணக்கா. ஏய், நீயும் கிண்டல் பண்றிய என்ன? உண்மையாதான் சொல்றேன், அழகா இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க இந்த ரெட் கலர் ஷர்ட்ல. நீங்க ரெட் கலர் ஷர்ட் போட்டு வருவேன்னு சொல்லவே இல்ல. ஒருவேளை நான் மாத்தி கட்டியிருந்தா என்ன பண்ணுவீங்க சேலைய கலரு? யானு நான் சொன்னதான் பண்ணுவா. யானு என் விருப்பத்துக்கு மாற எதையும் பண்ண மாட்டான். அப்படியா? ஆமாடி குட்டுச்சி. ரகு, என் குட்டுச்சி 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 குட்டுச்சி. அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றேன்ல. நீ இப்படி மூஞ்செல்லாம் வச்சு பேசும்போதுதான் அப்படி சொல்லணும்னு தோணுது. ரெட் கலர் சாரியில எப்படி இருக்க தெரியுமா அழகா? அப்படியே உன்னை தூக்கிட்டு போன போல இருக்கு. கல்யாண நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அப்படியே வந்துடுறியா? என் கூட கூட்டிட்டு போயிடுறேன். வருவாங்க வருவாங்க. வாங்க, சும்மா ஏதாச்சும் பேசணும்னே பேசிக்கிட்டு இருப்பீங்க. அடி வாங்க பாருங்க பாருங்க. அவன் கீழே என்ன சொல்லிட்டு வந்தீங்க எல்லார்கிட்டயும்? இது என்ன, நீங்க என்ன பொண்ணா உக்காந்துருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் என் கூட வந்து தனியா பேசணும்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஐயோ, எல்லார்கிட்டயும் சொல்லி சமாளிச்சுட்டு வரக்குள்ள நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். கல்யாண டேட்டை உங்ககிட்ட சொல்லணும்ன்றத போய் சொல்லி வந்துட்டேன். ரகு, என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? என் உலகமே நீதான் அனு, சரியா? பிரியா அடிக்கடிக்கு கிண்டலுக்கு சொல்றால உன்னை சுத்தி சுத்தி வரேன்னு சொல்லி. அது உண்மைதான். என் உலகமே நீ தானே, அதான் உன்னை சுத்தி சுத்தி வரேன். லவ் யூ என் செல்லமே. எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டல யாருக்காண்டியும். சொல்லு அனு, வாய் திறந்து. நீங்க இப்பெல்லாம் பேசினா எனக்கு என்னமோ பண்ணுது. அழு வச்சிடாதீங்க. லூசி, நீ இனிமே அழுக கூட கூடாது சரியா? என் செல்ல குட்டில நீங்க எப்பவுமே அழுக கூடாது. என்னுடைய பட்டுல நீங்க. ராகு, உண்மையாவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன? உங்களுக்கு பண வசதியில இருந்து படிப்புல இருந்து எல்லாமே நீங்க டாப்ல தான் இருக்கீங்க. ஆனா ஏன் என்ன பார்த்து செலக்ட் பண்ணீங்கன்னு தான் தெரியல. அதான் உங்க அம்மைக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கேன். என்ன அனு, இந்த மாதிரிலாம் பேசாத சரியா? எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. யானு எந்த விதத்துலயும் யாரை விடவும் குறைஞ்சவ இல்லை. யானு எப்பவுமே அழகுலயும் சரி அறிவிலையும் சரி டாப்பு தான்.
புரியுதா? யாரு எனக்காண்டி இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்திருப்பா சொல்லு? நீ மட்டும்தான். என்னைய நினைச்சு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். மற்றவங்களா இருந்தா அப்பவுமே இவன் என்னை ஏமாத்திட்டான்னு போயிருப்பா. ஆனா யானும் அப்படி இல்லை. இல்ல ரகு, நான் தான் ரொம்ப 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 கொடுத்து வச்சுவேன் நீங்க கிடைக்கிறதுக்கு. எல்லா பொண்ணுக்குமே உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டா போதும். நீங்க நான் கோவப்பட்டாலும் தாங்கிக்கிறீங்க, சத்தம் போட்டாலும் தாங்கிக்கிறீங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க, எனக்காண்டி இவ்வளோ பண்ணி உங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணி நிற்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே உன்னை அப்படி கடிச்சிருவேன். ஆளை பாரு ஆளை. தேங்க்ஸ் ஆமே தேங்க்ஸ். என் பொண்டாட்டி என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாமா? ரகு 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 சீக்கிரம் வா. என்னாச்சு லூசே? ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? ரகு, மறுபடியும் அந்த கார்த்தி வந்திருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா அனு, எல்லாரும் கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய சண்டையா இருக்கு. ஆமா, சீக்கிரம் வாங்க 2 பேரும். அவனை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. வா சீக்கிரமா. ஏமா, என்ன இவளுங்க விளக்க மாத்தி எடுத்து அந்த பையனை மிரட்டிக்கிட்டு இருக்காளுங்க? என்னவா இருக்கும்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனை என்ன சரியா பிடிபடலையே, தள்ளிவா அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பார்ப்போம். இங்க பாருல, இன்னொரு வாட்டி என் பொண்ணு பின்னாடி சுத்துற வேலையை வச்சுக்கிட்ட விளக்க மாத்த எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், சாத்திடுவேன். ஆமா, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. உனக்கு என் பொண்ணு கேக்குதோ, ஆளையும் மூஞ்சையும் பாரு வந்துட்டான் நல்லா. ஏன் பணக்கார வீட்டு மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களோ? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி தர மாட்டீங்களோ? உங்க பொண்ணு பணம்னா அப்படியே உடனே இழிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களோ? இங்க பாரு தம்பி, இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. ஆமா, மரியாதை கெட்டு போயிரும். கல்யாணம் நிச்சயமான பொண்ணு வீட்டுல வந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கா. வசந்தி, நீ முதல்ல போனை பண்ணு. ஆமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவெல்லாம் அடங்க மாட்டான். போலீஸ்னா நாங்க என்ன பயந்துருவோமோ? ஏடி கேட்டியா? எதுவும் அணுவை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பிள்ளைய இவன் ஏன் லவ் பண்றான்னு நினைக்கேன். இந்த பிள்ளையும் ஒருவேளை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்குமோ? அத்தன் வீடு வரைக்கும் வந்து சத்தம் போடுறான்னு நினைக்கேன். வசதியான வீட்டு மாப்பிள்ளனா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டான்ல. அப்போ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்க. நீ என்ன நினைக்கிறா? சொல்லிட்டி வாயை திறந்தி. ஏன் இப்படி இருக்கா? சொல்லிட்டி ஏடி. எம்மா, அவளுக்கு எவ்வளவு ஆக்கத்திமுறை இருந்தா என் பிள்ளையை ஏமாத்தி இன்னொருத்தவனை லவ் பண்ணிட்டு இப்ப பணம் இருந்த உடனே என் பிள்ளைக்கு வலைய விரிச்சு என் வீட்டு மருமவளை ஆகணும்னு நினைச்சிருப்பா. அவளை சும்மா விடக்கூடாதுமா, சந்தி சிரிக்க வைக்கணுமா. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இங்க பாரதி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, என்னென்ன பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுப்போம். இங்க பாருங்க, அணுக்கும் என்ன பிடிக்கும். நீங்க எல்லாருமே தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன் பாத்துக்கோங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அணுவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா அணு கழுத்துல எவன் தாலி கட்டினானோ அவனை உயிரோட விட மாட்டேன். எம்மா, இந்த சைடு தள்ளி வா, அவனை கைய கால முறிச்சு விட்டுறேன். ஆமா, என் பிள்ளைய பத்தி எப்படி வார்த்தையை சொல்றா பாருமா. அவன் கழுத்துல தாலி கட்ட இவன் கைய கால முறிச்சு கொன்னுருவன் சொல்றாமா அவனை. ஏடி, அணு கழுத்துல தாலி கட்டுறவனுக்கு தான் அந்த நிலைமை, நம்ம பிள்ளை இல்ல. புரியுதா உனக்கு? கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ, சரியா? என்னம்மா சொல்ற? ஆமா டீ, கூறுகிட்டவளே. கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம இங்க வரணும், அந்த பையன் பிரச்சனை நடத்தணும், அது நம்மளுக்கு தெரியணும்னு இருந்திருக்கு. இத வச்சு பெரிய பிரச்சனையா ஆக்கி இன்னும் பெரியசா ஊதி வெடிக்கணும், புரியுதா? அதுக்கு ரகு ஒத்துப்பானா? அவ என்னடி ஒத்துக்கிறது? பின்னாடி ரகு. ரகு, கேட்டியால இவளுடைய லட்சணம் என்னன்னு போயாச்சு புரியுதா? எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு உன்கிட்டயே காதல் வேலைய வீசிருக்கா. அதை தெரியாம நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சுட்டு இருக்கா. நல்ல வேலை, நிச்சயதார்த்தம் எதுவுமே பண்ணல. பூ வச்சதோட சனியை ஒழிஞ்சு போதுன்ட்டு விட்டுட்டு போவோம் இங்க இருந்து. வா முதல்ல. எம்மா, கொஞ்ச நேரம் வாய மூடு, சரியா? அவ என் பொண்டாட்டி, எனக்கு மட்டும்தான். அவளை பத்தி தப்பா பேசுற உரிமை யாருக்குமே நான் கொடுக்கவும் மாட்டேன், கொடுத்ததும் இல்ல, புரியுதா? அவனை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ரகு, இல்லல, அவ மேல இருக்கிற தப்ப நிரூபிக்கணும்னா அது அவளுடைய பொறுப்பு. நீ ஏன் போற? இன்னும் உனக்கும் அவளுக்கும் எதுவுமே நடக்கல, புரியுதா உனக்கு? நீ போய் அவளுக்கு வக்காத்து வாங்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது, ஒரு இதுவும் இல்ல. சும்மா நின்னுகிட்டு இரு. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் ஆடிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? என்னம்மா பேசுற நீ? அவ உன் வீட்டுக்கு மருமவளா வரப்போறவ. அவளை பார்த்து இப்படி பேசுறியே, நாளை பின்ன அவ வீட்டுக்கு மருமலை வந்த உன்னை எப்படி மதிப்பா நீ? வாய மூடல. கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கூட பழகிருக்கா. அவன் வந்து கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வாசல்ல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவ என்னன்னா இங்க அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. இவ மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னா போயிட்டு அவன் கிட்ட பேச வேண்டாமா? யாழ இங்க வந்து என் வீட்டு வாசல் முன்னாடி நிக்கன்னு கேட்க வேண்டாமா? இங்க பாருமா. வாய மூடு ரகு.
வாய மூடு ரகு. நான் சொல்றது உண்மை இல்லைன்னா அவ என்கிட்ட சத்தமா பேசியிருக்கணும். இல்ல வெளியே கத்திக்கிட்டு இருக்கானே அவன் கிட்டயாச்சும் போய் பேசியிருக்கணும். எதுவுமே பேசாம ஊமை கொட்டா மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. இவளுக்கு வக்காலத்து வாங்கணும்னு நீ என்னன்னா துடிச்சுக்கிட்டு இருக்க. ம் ஊசிக்கு இடம் கொடுக்காம நூல் நுழையாது ரகு. இவ இடம் கொடுத்துதான் அவன் இவ்வளவு தூரம் ஆடிக்கிட்டு இருக்கான். யாருக்கு தெரியும், நான் இவன் கூட பேசி பழகி பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுறேன். நீ வந்து என் வீட்டுல சத்தம் போடுற மாதிரி சத்தம் போடு. அதுக்கப்புறம் என்னை வற்புறுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவா ரகு. வா, இந்த சனியை இதோட முடிஞ்சதேன்னு தலையை முழுகிட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு. யானும் ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்லம்மா. ஓ அனுவா, வெளிய நின்னு ஒருத்தன் ஏன் அனு நிக்கிட்டு இருக்கான்? எனக்கு மட்டும் தான் நிக்கிட்டு இருக்கான். உள்ள நின்னு நீ எனக்கு மட்டும் தான் நிக்கிட்டு இருக்க. இல்ல இவ என்ன எனக்கு வாயில ஏதாச்சும் வந்துரும் ரகு. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு பாக்கேன். என்கிட்ட இவ தனியா மாட்டுனா இவள அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மேல போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன வாய் பேசிட்டு போனா. இப்ப பேச சொல்லுல. எம்மா, உனக்கே தெரியும் அனு அமைதியான பொண்ணுன்னு சொல்லி. அவன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். விடுமா, இன்னைக்கு அவனை நான் போயிட்டு மூஞ்சி மொகரைய உடைக்கிறதுல இனி அனு பக்கமே வரக்கூடாது. ஏம்ல நீ இவளை கண்டு சண்டை போட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காரணும்னு நினைக்கியோ? போதுமாடி, இப்ப சந்தோஷமா என் பிள்ளைய நடு ரோட்ல நிறுத்தணும்னு நினைச்சேன். அதை நடத்திட்டியா? இதுக்குதான் தலைபாட அடிச்சுக்கிட்டேன். இவ வேண்டாம், இந்த நாதாரி நாய் வேண்டாம்னு சொல்லி இந்த சனியை முடிச்சவதான் வேணும்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கா. இவ அம்மா காரியம் இவளும் சேர்ந்துதான் கூட்டணி. ப்ளீஸ்மா, இப்படிலாம் பேசாதம்மா. அனு பாவம். ஏம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏலே, நான் பேசின பேச்சுக்கு வேற ஏதாச்சும் பிள்ளையா இருந்தா என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? அவனை போய் சட்டையை பிடிச்சி இழுத்து இங்க கொண்டு வந்து நான் தான் உன்னை லவ் பண்ணனான்னு கேட்டு 4 கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். இவன் கைய பிணைஞ்சுக்கிட்டு உன் பின்னாடி நின்று காமிச்சுக்கிட்டு இருக்கா. இதுலயே தெரியலையா இவ மேலதான் தப்புன்னு சொல்லி? அப்ப அவன் பணக்காரனா தெரிஞ்சிருப்பான். ஆனா வளைச்சி போட்டுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு சுத்திருப்பா. இப்ப அவனை விட நீ பணக்காரனா இருந்த உடனே உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. நாளைக்கு எவன் கூட சுத்துவானோ? எம்மா, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். ஆமா, என் அணுவை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்ல, தகுதியும் இல்ல. இங்க பாரு ரகு, என் வீட்டு மருமவளா வரக்கு ஒரு தகுதி வேணும். கண்ட நாயெல்லாம் ஊர் சுத்தி நாயெல்லாம் எடுத்துட்டு வந்து என் வீட்டு மருமவளா நிறுத்த முடியாது என்னால. பாட்டி, அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா நின்னுகிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி பேசுறான்னு கேட்க மாட்டீங்களா? ரகு, நம்ம மேல தப்பு இல்லைன்னா நம்ம தான் வந்து அதை சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி அமைதியா நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப எனக்கே சந்தேகம் வரதான் செய்யுது, அந்த பிள்ளை மேலதான் தப்பு இருக்கும்னு. பாட்டி, அப்படிலாம் இல்ல. அனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசி பழக்கம் இல்ல, அதான். பிரியா, என் அம்மா சொல்றதுதான் சரி. ரகு, ஆமா அனு, என் அம்மா சொல்றதுதான் சரி. நீ கேக்குற ஒரு கேள்வியிலும் உன்னை பார்த்து தப்பா பேசினவங்க வாயில செருப்படி விழுந்த மாதிரி இருக்கணும். புரியுதா அனு? போ, இந்த பிரச்சனைய நீ தான் முடிவுக்கு கொண்டு வரணும். அவனை என்ன பண்ணணும்னு நினைக்கியோ பண்ணு. போ, நான் உன் பின்னாடி இருக்கேன். எல்லா விஷயத்திலும் நான் உன் முன்னாடி நின்று நடத்தினேன் இத்தனை நாள். அது தப்புதான். உனக்கான இடத்த நான் கொடுத்துருக்கணும். உன்னை முன்னாடி நடக்க விட்டு நான் பின்னாடி நடக்கிறேன். இனிமே நீ எந்த பயமும் இல்லாம முன்னாடி போகணும். நான் வரேன் உன் பின்னாடி. ரகு, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? சொல்லுங்க. அனு மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? அதுவும் அவளா செய்யணும், அதுதானே உங்க பிரச்சனை? இன்னைக்கு நடக்கும். அவனை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத அனுவா முடிவெடுப்பா. புரியுதா உங்களுக்கு? ரகு, இவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம் ரகு. இவன் நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவன். இன்னொரு வார்த்தை அணுவை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவை அணு மேல தப்பு இல்லைன்றத. அத அவளே நிரூபிப்பா. வேணும்னா வந்து பாருங்க வெளியே என்ன நடக்குதுன்னு. இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருங்க. அத பத்தி எனக்கு கவலை கூட இல்லை. நீ போ அனு முன்னாடி. ரகு, நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு ரகு. நீங்க தாம்மா தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க. ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒரு பொண்ணுக்கு தாம்மா தெரியணும். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசுறீங்க. நாளை பின்ன அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லுங்க. உங்களை எப்படி மதிப்பான்? மாமியாருன்ற இடத்துல உங்களை எப்படி வச்சு பார்த்துப்பா? நாளைக்கே உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டுனா ரேஷ்மா வந்து பார்த்துப்பா, இல்லைன்னு சொல்ல. அவ எத்தனை நாளைக்கு பார்த்துப்பா? எதனா ஒண்ணுன்னா இவ தான் பார்த்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால அவகிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கிற வழிய பாருங்க. இன்னொரு வாட்டி அணுவை இப்படி அசிங்கப்படுத்துறத நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேமா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். என் உச்சக்கட்ட கோவம் எந்த அளவுக்கு போகும்னு உங்களுக்கு தெரியும். பாட்டி, சொல்லு ரகு.
உங்க பொண்ணு கிட்ட தெளிவா சொல்லி வெளியே கூட்டிக்கிட்டு வாங்க, புரியுதா? யாரு மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னம்மா இவன் எப்படி பேசிட்டு போறான்? இவளை பத்தி தெரிஞ்சோ இவதான் வேணும்னு சொல்லிட்டு நிக்கிறான். என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் வா முதல்ல. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நம்மளுக்கு சாதகமா எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? வா. என்னமோ சொல்ற, ஆனா என் பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? அப்படியும் மீறி நடந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பைத்தியக்காரி கோவப்படாத, வா.